உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் நாங்கள் மின் கட்டணம் ஏற்ற வேண்டியதாங்க. அப்படி எந்த விதத்திலையுமே சட்டம் கிடையாது. உதய திட்டத்தில் கையெழுத்து போடுவது கடைசியாக தமிழ்நாடு தான் போட்டது. அம்மா அவர்கள் 2 கண்டிஷனை சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், அதாவது விவசாயிகளுக்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்று ஒன்றை சொன்னார்கள். 2வது மத்திய அரசு சொன்னது, அந்த உதய திட்டத்தினுடைய சட்டத்தினுடைய நிபந்தனை. 2வது 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் அந்த 2 சரத்தையும் எடுத்தால் தான் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னார்கள். அந்த 2 சரத்தை எடுத்ததன் காரணமாகத்தான் இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக அந்தந்த மாநிலம் எப்பொழுது வேணாலும் ஏற்றிக்கொள்ளலாம், மீட்டர் வைப்பதும் வைப்பதும் அவங்கவுங்க விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல தான் அதை 2 சட்டத்தையும் நாங்கள் எடுத்து விட்டோம். எடுத்ததுக்கு பின்னால் உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் நாங்கள் மின் கட்டணத்தை வீழ்த்த வேண்டியது என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அமைச்சர்கள்லாம். நாங்கள் அப்படி இருந்தால் 5 ஆண்டு காலம் இருந்தோம். உதய திட்டம் 2017 ஜனவரி 8ஆம் தேதி என்று நாங்கள் கையெழுத்து போட்டோம். அதுக்கான 4 ஆண்டு காலம் இருந்திருக்கின்றோம். 4 ஆண்டு இருந்திருக்கின்றோம். மின் கட்டணத்தை வைத்திருக்கலாம்ல. இது வருமானம் பார்க்கின்ற துறை கிடையாது, இது சேவைத்துறை. இது சேவைத்துறை என்ற காரணத்தினால் அரசு தான் இந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொன்னதனால் அதை நாங்கள் அரசின் மூலியமாக அந்த நிதியை செய்து கொண்டிருந்தோம். இவர்களும் ஆரம்பத்திலே அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார், கொரோனா காலம் என்ற காரணத்தினால் நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு 52% மட்டுமல்ல, வருடத்திற்கு 6% உயர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை விவசாயத்திற்கு அதுக்கு அடுத்தது அதிகப்படியான வேலையாட்கள் செய்வது சிறு தொழில் தான். இன்று சிறு தொழில் மூடுகின்ற அபாயம் இருக்கிறது. நான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட சொன்னேன், வடநாட்டிலிருந்து வேலைக்கு வந்த தொழிலாளர்கள்லாம் இப்பொழுது அங்கே போய்விட்டார்கள். இன்னும் 5 ஆண்டு காலம் இப்படியே இருந்தால் தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டுக்கு செல்கின்ற நிலைமை தான் உருவாகும் இந்த ஆட்சியிலே.